வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கைக்காக சிவசுப்பிரமணியம் சரவணபவன். முதலில் தலைப்புச் செய்திகள். கிரீஸ் மர்மம் குறித்து பாராளுமன்றத்தில் விவாதம். புத்தளம் கொலை குறித்து விசாரணைகள் ஆரம்பம். புலமை பரிசில் பரீட்சையில் சிக்கல். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். தரம் 5 கல்வி பயிலும் மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை நேற்று நடைபெற்றது. புலமை பரிசில் பரீட்சையின் போது அதிகாரிகள் மட்டத்தில் பல தவறுகள் இழைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கொழும்பு, கிளிநொச்சி, மன்னார் மற்றும் ரத்தினபுரி ஆகிய பகுதிகளில் இவ்வாறான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. 5ஆம் வகுப்பில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை நாடு முழுவதும் நேற்று நடைபெற்றது. 2772 பாடசாலை பரீட்சை நிலையங்களில் ஆரம்பமாகிய இந்த பரீட்சைக்கு இவ்வருடம் தமிழ், சிங்களம் ஆகிய இரு மொழி மூலகங்களிலும் 3,21,427 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றினர். இதில் தமிழ் மொழி மூலம் 79,817 மாணவர்களும், சிங்கள மொழி மூலம் 2,41,610 மாணவர்களும் பரீட்சைக்கு தோற்றினர். இப்பரீட்சையினை கண்காணிப்பதற்கென 22,176 ஆசிரியர்கள் கடமைக்கு அமர்த்தப்பட்டதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. எனினும் இந்த அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயற்பாடுகளால் அம்பிலிபிட்டிய பிரதேசத்தில் மாணவர்கள் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கியதாக தெரிய வருகிறது. நேற்று நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சையில் அம்பிலிபிட்டிய வலயத்தில் ஓமல்பே மகா வித்யாலய பரீட்சை நிலையத்தில் எமது பிள்ளைகளுக்கு பாரிய அசாதாரணம் ஏற்பட்டது. காலையில் முதலாவது வினாத்தாள் வழங்கப்படவிருந்தது. 2வது வினாத்தாளே வழங்கப்பட்டது. விடை எழுதிக் கொண்டிருந்த அவர்களுக்கு நேரம் போதாமல் இருந்தது. மீண்டும் நேரம் வழங்கிய போது அவர்களால் எழுத முடியாமல் போனது. இந்த வித்தியாலயத்தில் பரீட்சை எழுதிய பிள்ளைகள் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கினர். எனது பிள்ளையும் பரீட்சை எழுத இருந்தார். முதலில் 2வது வினாத்தாளே வழங்கப்பட்டது. அதனால் அவர்களுக்கு நேர பற்றாக்குறை ஏற்பட்டது. எமது பிள்ளைகளுக்கு இது பாரிய அசாதாரணமாகும். புலமை பரிசில் பரீட்சை இடம்பெற்றது. எனது பிள்ளையும் அதற்கு தோற்றினார். பரீட்சை எழுத நேரம் குறைவாக காணப்பட்டது. அவர் வீட்டுக்கு வந்து கூறினார், 30 நிமிடம் இடைவேளை இருந்தும் அதனை வழங்கவில்லை. வேண்டுமென்றால் மலசலக்கூடம் சென்று வாருங்கள் என்று மாணவர்களிடம் கூறினார்களாம். 10 நிமிடம் இடைவேளை வழங்க மாணவர்கள் வரிசையில் நின்று செல்ல முடியாது திரும்பியுள்ளனர். சிறிய பிள்ளைகள் சிறுநீர் கழிக்க முடியாது கஷ்டத்துடன் பரீட்சையை எழுதியுள்ளனர். நேற்று எங்களுக்கு 2வது பகுதி வினாத்தாளை தான் முதலில் வழங்கினார்கள். அதன் பின்னர் 1வது பகுதி வினாத்தாள் வழங்கினர். எமக்கு மலசலக்கூடம் செல்லக்கூட நேரமில்லை. மாணவர்களுக்கு சரியாக பரீட்சை எழுத முடியாது போனது. சில கேள்விகளுக்கு சரியாக விடை எழுதவும் முடியவில்லை. நேற்று முதலில் 2வது பகுதி வினாத்தாளே வழங்கினர். சிறிது நேரம் சென்றதுமே அதனை வாங்கிக் கொண்டனர். 10 நிமிடம் தான் இருக்கிறது என்றார்கள். பின்னர் சிறிது நேரம் உள்ளது என எழுதச் சொன்னார்கள். நாம் முதலில் முதல் பகுதி வினாத்தாளுக்கே தயாராகி சென்றோம். ஆனால் 2வது பகுதி வினாத்தாளே வழங்கப்பட்டது. அதனால் சரியாக எழுத முடியவில்லை. நேற்று நமக்கு முதலில் 2வது வினாத்தாளே வழங்கப்பட்டது. நாம் முதல் வினாத்தாளுக்கே தயாராகி சென்றோம். சிறிது நேரம் எழுதிக் கொண்டிருந்த போது 10 நிமிடம் தான் உள்ளது என்றனர். நாம் அவசரமாக எழுதினோம். பின்னர் நேரம் அதிகமாக உள்ளது என்று கூறினர். அதன் போது பல மாணவர்கள் விடை எழுதி முடித்து விட்டனர். 15 நிமிடம் இடைவேளை என்று 10 நிமிடமே வழங்கினார்கள். மலசலக்கூடம் கூட செல்ல நேரமில்லை. கொண்டு வந்த உணவை கூட சாப்பிட கிடைக்கவில்லை. பசியுடன் தான் பரீட்சையை எழுதினோம். நேற்று நடைபெற்ற 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையின் போது தவறிழைத்த உத்தியோகத்தர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அனுர எதிர்சிங்க தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையின் போது தவறுகள் இடம்பெற்றிருப்பதாக கல்வி அமைச்சுக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது என அவர் குறிப்பிட்டார். நுகேகுட வித்யாலயம் ஒன்றில் இந்த பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது வித்யாலய கட்டிடத்திற்குள் நடைபெற்ற இன்னுமொரு கூட்டத்தில் நிகழ்த்தப்பட்ட உரைகள் ஒலிபரப்பப்பட்டதன் மூலம் பரீட்சை எழுதிய பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாகவும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் உள்ள ஒரு பாடசாலை நிலையத்தில் புலமை பரிசில் பரீட்சைக்கு விண்ணப்பிக்காத 8 பிள்ளைகள் பரீட்சை எழுத அனுமதிக்கப்பட்டார்கள் என்ற மற்றொரு முறைப்பாடும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதுபற்றி மேலும் தகவல் தெரிவித்த பரீட்சைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் அனுர எதிர்சிங்க, பரீட்சைகள் திணைக்களம் இந்த பரீட்சை எழுத வேண்டிய மாணவர்கள் பற்றிய இறுதிப் பட்டியலை ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் அனுப்பி வைத்திருக்கிறது என்றும் அதனை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட பின்னர் சம்பந்தப்பட்ட மாணவர்களை பரீட்சை எழுத அனுமதிப்பது பாடசாலை அதிபர்களின் பொறுப்பென்றும் கூறினார். எனவே இந்த பரீட்சை விடயத்தில் தவறிழைத்த பாடசாலை அதிபர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் கல்வி அமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். மன்னாரில் ஒரு பரீட்சை மண்டபத்திற்கு பொறுப்பாக இருந்த அதிகாரி அந்த மண்டபத்திற்கு போதிய போலீஸ் பாதுகாப்பு அளிக்க நடவடிக்கை எடுக்க தவறினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவரை அந்த பதவியிலிருந்து இடைநிறுத்தி அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை தாம் எடுக்கப் போவதாக பரீட்சைகள் திணைக்கள ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார்.
புத்தளம் மணல்குன்று கிராமத்தில் நேற்றிரவு மர்ம மனிதர் குறித்த சர்ச்சையை அடுத்து பொதுமக்கள் மேற்கொண்ட தாக்குதலில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தின் போது மேலும் 5 பொதுமக்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த 5 புத்தளம் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் அதில் 4 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக சிலாபம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து புத்தளம் நகர பிரதான சுற்று வலயத்தில் போலீசாருக்கு சொந்தமான மோட்டார் சைக்கிள் இனந்தெரியாதோரால் தீயிட்டு கொளுத்தப்பட்டதுடன் டயர்களும் வீதியில் போட்டு எரிக்கப்பட்டதால் போக்குவரத்துக்கு தடங்கல்கள் ஏற்பட்டது. நேற்றிரவு சம்பவ இடத்திற்கு சென்ற பாதுகாப்பு படையினர் வாகனத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்து கூடியிருந்த பொதுமக்களை கலைந்து செல்லுமாறு எச்சரிக்கை செய்தனர். நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் வகையில் புத்தளம் பெரிய பள்ளிவாசல், ஜம்யத்துல் உலமா சபை, புத்தளம் நகரபிதா ஃபாயிஸ் உட்பட பலரும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். பின்னர் ராணுவ உயர் அதிகாரி ஒருவர் வரவழைக்கப்பட்டு பெரிய பள்ளிவாசலில் வைத்து நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையினை அடுத்து தற்காலிகமாக நகரின் பதற்ற நிலை தணிந்துள்ளது. தற்போது நகரின் சகல பகுதிகளிலும் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிரீஸ் பூதம் தொடர்பில் கிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை குறித்து நாளை பாராளுமன்றத்தில் விவாதிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிரீஸ் பூதம் தொடர்பில் 13 சம்பவங்கள் பதிவாகியுள்ளது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் பாவனா அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு அரசடி தீவு மைதானத்தில் இடம்பெற்ற விளையாட்டுப் போட்டி நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே இதுவரை 13 இடங்களிலே அந்த கேரள மனிதர்கள் என்று கூறுகின்ற அந்த காவாலி மனிதர்களின் நடமாட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினரை பொறுத்த மட்டில் எங்கெங்கு அவலம் நடக்கின்றதோ அங்கு நாங்கள் சென்று இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் தெளிவுபடுத்தி இந்த நாட்டிலே இருக்கின்ற அதிபதி அவர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கின்றோம், சர்வதேசத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றோம், இந்திய அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றோம். இதைவிட நாளை மறுதினம் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்திலும் இதற்கான விவாதத்தை நாங்கள் மேற்கொண்டு நடத்த இருக்கின்றோம். அந்த காத்தாங்குடி தவிசாளர் அவர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்வுக்கு பின்னால் இருக்கின்றார்கள், மக்களை கிளந்தொழிந்து படையினர் மீது தாக்குதல் நடத்துமாறு கூறியிருக்கின்றார்கள் என்பதை ஊடகத்துக்கு கொடுத்திருக்கின்றார். உண்மையிலே காத்தாங்குடியிலே இருக்கின்ற அந்த தவிசாளருக்கு எந்த வகையிலும் அருகதை அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் தமிழ் மக்களின் பிரதேசங்களிலே அல்லல் வருகின்ற போது குரல் கொடுக்க வேண்டியவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள். அவ்வாறு இருக்கின்ற போது காத்தாங்குடியிலே இருக்கின்ற அந்த தவிசாளர் அவர்கள் கூறிய கருத்துப்படி நான் நினைக்கின்றேன், நேற்று முன்தினம் அவ்வாறு காத்தாங்குடியிலே ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அதற்கு பின்னால் அவர் இருக்கின்றாரா என்பது எங்களுக்கு தெரியாது. விசேட அமைச்சரவை பத்திரம் ஒன்றின் மூலம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆலோசனை வழங்கும் வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என சமூக சேவைகள் அமைச்சர் பிலிக்ஸ் பெரேரா தெரிவித்துள்ளார். ஹங்குராங்கெத்த தேர்தல் தொகுதியில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்வில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எனக்கு இப்போது பிரச்சனை ஒன்று உள்ளது. ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்ய எனக்கு பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது. கட்சி ஒன்று ஊனமுற்றிருந்தால் என்ன செய்வது? சக்கர நாட்காலி வழங்குவதா? தூர பார்வைக்கு கண்ணாடி வழங்குவதா? தூர பார்வைக்கு கொடுத்து சரிவராது, ஆனால் ஆலோசனை வழங்க முடியும். ஊனமுற்றால் வேலை செய்ய முடியாது. அவர்களுக்கு ஒரு தூண்டுகோல் தேவை. ஊனமுற்றதிலிருந்து காப்பாற்ற அமைச்சரவை பத்திரம் ஒன்று தயாரித்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆலோசனை வழங்க முடியும். சிலருக்கு சில காயங்கள் ஏற்படும். ஐக்கிய தேசிய கட்சிக்கு இன்று அதிகார காயம் ஏற்பட்டுள்ளது. தலைவரை விரட்ட முயற்சிக்கின்றனர். மற்றும் ஒருவர் தலைவர் பதவியை கைப்பற்ற முயற்சிக்கின்றார். இதன் மூலமே ஜனநாயகம் சீரழியும். நாட்டில் காணப்படும் சில ஊடகங்கள் அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு ஏற்ப செயற்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. அரசாங்க விரோத ஊடகங்கள் என வெளி உலகத்திற்கு காண்பித்துக் கொண்டு அரசாங்கத்தின் தேவைகளை சில ஊடகங்கள் நிறைவேற்றி வருவதாக அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். இன்று நமது நாட்டில் மிக மோசமான வகையில் ஊடக அடக்குமுறை இடம்பெற்று வரும் நிலையில் இங்கு காணப்படும் ஊடக அச்சுறுத்தல் காரணமாக சில ஊடகவியலாளர்கள் வெளிநாட்டில் அரசியல் தஞ்சம் பெற்றுள்ளனர். அதேபோன்று சில ஊடகவியலாளர்கள் நாட்டிற்குள் இருந்து கொண்டு தமது மனசாட்சிக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் தமது செய்திக் கொள்கைகளை கைவிட்டு ஆளும் அரசின் தேவைகளுக்கு ஏற்ப செயற்பட்டு வருகின்றனர். அது மட்டுமன்றி சில ஊடகங்கள் அரச விரோத முகமூடியை அணிந்து அரசின் தேவைகளை பூர்த்தி செய்ய பாதுகாப்பு செயலாளரின் விருப்பங்களை செயற்படுத்த அவருடைய ஆலோசனையின் செயற்படுகின்றன.
அந்த ஊடகங்கள் தமக்கு எதிரானவை என அரசாங்கம் விமர்சித்து மக்களுக்கு காட்டினாலும் அவ்வூடகங்கள் அரசுக்கு ஆதரவான திட்டங்களுக்கே செயற்பட்டு வருகின்றன. තවත් ජනමාධ්‍ය ආයතන තියෙනවා ආණ්ඩු විරෝධී වෙස් වලාගෙන. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் கொழும்பு மாநகர சபை மேயர் வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் மிலிந்த மொரகொட போட்டியிட உள்ளார். ஜனாதிபதி ஆலோசகரும் முன்னாள் அமைச்சருமான மிலிந்த மொரகொட முதன்மை வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் சுசில் பிரேம்ஜயந்த் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனநாயக மக்கள் முன்னணியின் கொழும்பு மாநகர மேயர் வேட்பாளராக அதன் தலைவர் மனோ கணேசன் போட்டியிட உள்ளார். மேலும் கல்கிசை தெஹிவளை பகுதி முதன்மை வேட்பாளராக நவசம சமாஜ கட்சியின் தலைவர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன ஜனநாயக மக்கள் முன்னணியில் போட்டியிட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன தமது முதன்மை வேட்பாளர்களை இதுவரை அறிவிக்கவில்லை. 23 உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை பதுரலிய பிரதேசத்தில் லொரியொன்றில் மோதி நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். பணம் தொடர்பில் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் உச்சத்தை எட்டியதை அடுத்தே இக்கொலை இடம்பெற்றுள்ளது. யசவர்தன என்ற பெயருடைய 41 வயதான 3 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்டவர் பதுரலிய கிலிகொன்ன பட்டஹேன பிரதேசத்தைச் சேர்ந்தவராவார். கொலையுடன் தொடர்புடைய லாரி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக பதுரலிய போலீசார் குறிப்பிடுகின்றனர். சந்தேக நபர் மதுகம நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வடக்கு கிழக்கு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் உள்ளடங்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் யானை கணக்கெடுப்பின் முழு அறிக்கை இம்மாத இறுதிப் பகுதியில் வெளியிடப்படும் என வன ஜீவராசிகள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பேராதனை பல்கலைக்கழகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளால் கடந்த சில நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட யானைகள் கணக்கெடுப்பு தற்போது கணனிமயப்படுத்தப்பட்டு வருகின்றது. பேராதனை பல்கலைக்கழகத்தில் இந்நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. මේකෙදී අපි අලි පැටවුන් ඊට පස්සේ யானை குட்டிகள், இளைய யானைகள், வயது போன யானைகள், அதேபோன்று ஆண் பெண் உள்ளிட்ட பிரிவுகளாக நாம் கணித்து வருகிறோம். யானை கணக்கெடுப்பின் போது பாரிய சிக்கல்கள் எமக்கு உள்ளன. வனப்பகுதி வசதி என்பவற்றை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு யானை வளத்தை பாதுகாத்து செல்வது என்ற பிரச்சனை உள்ளது. எனினும் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கி மேற்கொள்ளப்படும் இந்த யானை கணக்கெடுப்பு மிகவும் பயனுள்ளது. කොහොමද අපි මේ අලි සම්පත ඉදිරි පරම්පරාවට අපි රැකගෙන යන්නේ කියන එක අපිට ගැටලුවක් තිබ්බා. நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் ஸ்ரீ சண்முக ராஜகோபுர நவகலச கும்பாபிஷேகம் நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதேவேளை நேற்று மாலை 18ஆம் நாள் கார்த்திகை திருவிழாவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் இடம்பெற்றது. சரித்திர புகழ்மிக்க நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் தெற்கு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள நவத்தலங்கள் கொண்ட அதிகம்பீர ராஜகோபுரத்திற்கான அபிஷேகம் நேற்று காலை இடம்பெற்றது. நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் கிழக்கு வாயிலில் ராஜகோபுரமும் மாணிக்க கோபுரமும் காட்சியளிக்க தற்போது அமைக்கப்பட்டுள்ள நவதலங்கள் கொண்ட ராஜகோபுரம் ஈழத்து ஆலயங்களின் பெருமைக்கு மேலும் வலு சேர்க்கின்றன. மேலும் நேற்று மாலை 18ஆம் நாள் கார்த்திகை திருவிழாவும் இடம்பெற்றது. முருகப்பெருமான் வள்ளி தேவானை சமைதராய் அன்ன வாகனத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஓலை சப்பரத்தில் எழுந்தருளி வீதியுலா வருகை தந்து அடியார்களுக்கு காட்சியளித்தார். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற பிள்ளையார் ஆலயங்களுள் ஒன்றான கோட்டைக்கல்லாறு சித்தி விநாயகர் ஆலயத்தின் நவபக்ஷ மகா கும்பாபிஷேகம் சனிக்கிழமை நடைபெற்றது. சித்தி விநாயகர், கண்ணகி அம்மன் ஆலயம், முருகன் ஆலயம் என்பவற்றுக்கான இந்த கும்பாபிஷேக கிரியைகள் கடந்த சில நாட்களாக இடம்பெற்று வந்தமை குறிப்பிடத்தக்கது.
அந்த செய்தியோடு நமது தமிழ் செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம். This is Ada Derana, Sri Lanka's prime time news bulletin.